Hi guys, finally a YouTube channel. ஆக்சுவலி இந்த சீரீஸ் வந்து அண்டர்ரேட்டட் மூவிஸ்க்காக ஆரம்பிக்கணும்னு நினச்சது. பட் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைச்ச மூவிக்கே கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஸோ ஹியர் வி ஆர். அண்ட் நம்ம ஊரில் இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, பட் படத்தில் சொன்ன எல்லா விஷயமும் புரியலன்னு சொல்லலாம். ஸோ புரிய வைக்கிறதுக்காக ஸ்மால் ட்ரை. டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த கொரியன் மூவி டைரக்டட் பை பாங் ஜூன்-ஹோ, Parasite. To start with, the main highlight of the movie is the relatability factor for everyone. பாங் ஜூன்-ஹோ சொன்ன மாதிரி கொரியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய கல்ச்சர்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும். முக்கியமாக இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு ரொம்பவே சூட்டபிள் பிகாஸ் இட் டச்சஸ் அப்பான் அ டாபிக் லைக் தட். யா, கேபிட்டலிசம். அருவி படத்தில் அந்த ஹீரோயின் பேசுகிற லென்த்தி டயலாக் ரிலேட் பண்ணியிருக்கீங்களா? யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்ட். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏட்ஸ் வந்து செத்து போலான்ற. ஓகே, தட் வாஸ் அ பிட் ஹார்ஷ். பாராசைட்ல கூட இதுக்கு ரிலேட்டடாக தான் ஒன்று சொல்ல வராங்க. பட் இட் இஸ் டோல்ட் இன் அ வெரி சட்டில் அண்ட் அ பியூட்டிஃபுல் வே. பாராசைட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கான் மூவி மாதிரி ஆரம்பிக்கும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த பணக்கார வீட்டில் வந்து ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சு வேலைக்கு சேருவாங்க. கம்மிங் பேக், ஸோ அப்போ வந்து இந்த ஏமாத்துற ஃபேமிலிக்கு வந்து ஒரு வில்லனிஷ் டோன் கொடுத்துட்டு அந்த பணக்காரங்களை வந்து ரொம்ப அப்பாவியாக காட்டியிருப்பாங்க வித் ஹெல்ப் ஆஃப் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்சஸ். பட் ஆஃப்டர் ஆல் திஸ் ஒரு ஸ்டேஜில் படமே வேற ஒன்றா மாறும். அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகிற அந்த 25 minutes பாங் ஜூன்-ஹோ கீப்ஸ் யூ கெஸ்ஸிங் லைக் வாட் த ஆக்சுவல் ஜானர் ஆஃப் த மூவி இஸ். வெதர் இட் இஸ் கோயிங் டு பி அ த்ரில்லர், அ ஹாரர், அ சர்வைவல் த்ரில்லர், வில் கீப் கெஸ்ஸிங். பட் தென் இட் டர்ன்ஸ் இன் டு அன் ஆசம் சோஷியல் ட்ராமா. படத்தோட ஒரு சீனில் த கேரக்டர் மிஸ்டர் பார்க், அந்த பணக்காரன் சொல்லுவான், அவர் டிரைவர் ஹேஸ் அன் ஓல்ட் ரேடிஷ் ஸ்மெல், ஹீ டசன்ட் கிராஸ் த லைன் பட் த ஸ்மெல் ஷுவர் டஸ் அப்படின்னு சொல்லுவான். இதை வந்து கிம்மோட மொத்த ஃபேமிலியும் அவங்களுக்கு தெரியாமல் கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே தான் நம்ம டிரைவர் கிம்முக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். அது வரைக்கும் அவர் நினச்சிட்டு இருப்பாரு அந்த பணக்கார ஃபேமிலிக்கு விவரம் பத்தல, நம்ம இவங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் இங்கே தான் மூஞ்சிலேயே அடித்த மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் பணக்காரன்டா, அவன் முதலாளி, நீ அவனுக்கு அவ்வளோதான், யூ ஆர் ஜஸ்ட் அன் ஓல்ட் ரேடிஷ் ஸ்மெல் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். இதை விட கிளாஸ் டிஃபரன்ஸை ஹார்ட் ஹிட்டிங்காக நச்சுன்னு காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு இந்த படத்தில் யாரையும் சொல்ல முடியாது, பட் பாராசைட் யாருன்னு சொல்லலாம். முதல்ல யூ வில் திங்க் இந்த ஏமாத்துற இந்த கிம் ஃபேமிலி இவங்க தான் பாராசைட்னு. அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க தான் பாராசைட்னு அப்புறமா தோணும். பட் ஸ்லோலி யூ வில் ரியலைஸ் இந்த ரேடிஷ் ஸ்மெல் சீனுக்கு அப்புறம் யார் உண்மையான பாராசைட்னு. The capitalistic mindset that is clinging to each and every one of us. That's the real parasite. Now coming to my favorite scene of the movie. Entire one line of the movie-ய இந்த ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. முந்தின நாள் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும். இவங்க லைவ்லிஹுட்டே டோட்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கும். கிம் ஃபேமிலியோட லைவ்லிஹுட், வீடு போயிடும், திங்ஸ் போயிடும். ஒரு ஜிம்மில் நைட் எல்லாரும் சேர்ந்து தங்கியிருப்பாங்க. பட் த நெக்ஸ்ட் டே காரில் அந்த ரிச் லேடி சேஸ் ஆன் த ஃபோன், த ஸ்கை இஸ் ஸோ கிளியர் அண்ட் தெர் இஸ் நோ பொல்யூஷன் தேங்க்ஸ் டு த ரெயின் எஸ்டர்டே அப்படின்னு. இதை வந்து நம்ம டிரைவர் கிம் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். திஸ் சீன் வாஸ் அ ஸ்ட்ரெயிட் ஆரோ டு மை செஸ்ட். நம்ம எவ்வளோ தடவை இந்த மாதிரி பண்ணியிருப்போம்ல. நம்மளோட ஒரு சீப் ப்ளஷர்ஸ்க்காகவும் ஒரு சீப் என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு நடுவில் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம எவ்வளோ தடவை இந்த மாதிரி இக்னோர் பண்ணியிருப்போம். ஒரு பப்ளிக் பிளேஸில் பர்த்டே செலிப்ரேஷன் பேரில் கண்ணா பின்னான்னு கலீஜ் பண்ணிட்டு இருக்கும். நம்ம போனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச மெஸ்ஸை யார் வந்து க்ளீன் பண்ணிடுவான்னு யோசிச்சிருக்கோமா? நெவர். டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 30 minutes ஆஃப் த மூவி a lot of things like this keeps happening. நான் ஒரு சீன் மட்டும் இப்போ சொல்கிறேன். கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு சீனில் மிஸ்டர் பார்க் ஆஸ்க்ஸ் டிரைவர் கிம் டு புட் ஆன் அ காஸ்டியூம் டு மேக் his son happy on his birthday. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவரோட ஜாப் இஸ் ஜஸ்ட் டிரைவிங், பட் அவரை இதை பண்ண சொல்லுது. நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுவும் இந்தியாவிலலாம் டிரைவர்ஸ்னால் வந்துட்டு மளிகை ஜாமான்லாம் சொன்னப்போ போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு அன்ரிட்டன் ரூலாகவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் அவனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் தெரியுமா, அவனுக்கு தீபாவளி பொங்கலுக்குலாம் எவ்வளோ போனஸ் கொடுக்கணும் தெரியுமா, அவனால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறதும் கிம் வந்து பார்க்கிட்ட கெட்டிங் பெய்ட் எக்ஸ்ட்ரா ரைட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்மளாம் ஒன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு சர்வீஸ் ஹெல்ப்பாக இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் இன்சென்சிட்டிவாக பிஹேவ் பண்ணாமல் இருக்கலாம், அவங்க கூட இன்னும் கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ணலாம்,
அவங்கள ரொம்ப டேக் இட் ஃபார் கேண்டடாக எடுத்துக்காம இருக்கும். இது எல்லாருமே ரியலைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹோல் மூவி அப்ரிஷியேஷன் வீடியோவோட பர்பஸே இதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தீஸ் ஆர் த டேக்அவேஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி ப்ரிவிலேஜ் இன் தியர் லைஃப். ஈவன் ஃபார் த சர்வீஸ் ஒர்க்கர்ஸ், பான் ஜூன் ஹோ ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கிம் ஃபேமிலி வந்து தேர் பி திங்கிங் தேர் ஃபூலிங் த பார்க்ஸ் ஃபேமிலி. பட் ரியாலிட்டியில் அது உண்மை இல்லை. கிம்மோட லைஃப் ஒரு நைட் ஒரு மலையில் தலைகீழாக மாறிடும். ஸோ என்னதான் நீ ஒருத்தனை ஏமாற்றி வாழ்க்கையில் பெரிய ஆகணும்னு நினச்சாலும் கடைசியில் அவன் தான் ராஜா, நீ அவனுக்கு அடிமை தான். இந்த நிலைமை மாற போகிறதில்ல. பட் எப்போ அந்த நிலைமை உண்மையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீனில் காட்டியிருப்பாங்க. கிம்மோட பையன் வந்து அவனோட ஃபைனல் ஃபண்டமெண்டல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவான். என்னன்னா, அவன் நல்லா படித்து பணக்காரனாகி அதுக்கப்புறம் அந்த வீடை வாங்கி அப்போ வந்து அவனோட அப்பாவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பான், அப்போ அவங்க லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பான். If you see closely, this is not that different from what our own Sivasami says in Asuran. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நம்ம வெற்றிமாறன் சொன்னது இட்ஸ் த சேம், ரைட்? படத்துல இன்னும் நிறைய ஸ்மால் சட்டில் மெசேஜஸ் இருக்கு. be it like parenting goof-ups, shallow relationships, weird human behavior and few ultimate life philosophies. And இவ்வளோ விஷயம் சொல்றப்போ கூட the movie doesn't get preachy at all at any point of time. அண்ட் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது கூட அண்டர்லைங்க ஒரு காமிக் டோன் இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் அனதர் மேஜர் ஸ்ட்ரென்த் அபவுட் த மூவி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் பாராசைட் படத்தை எல்லாம் ரியலைஸ் பண்ணோன்னு நான் நினச்சது. அண்ட் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணவங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப கனெக்டான விஷயங்கள் பற்றி பேசுனேன். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இன்னும் இந்த படத்தில் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்த வீடியோ இது. ஸோ இதில் என்ன பிடிச்சது பிடிக்கல, எனி ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், வேறு ஏதாவது மூவிஸ்க்கு இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் பண்ணலாமா, எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ இஃப் யூ வுட் லைக் டு சப்போர்ட் மீ. பாய், டேக் கேர், என்ஜாய் லைஃப்.